Thank you.
அந்த ராமர் லட்சுமணன் இருக்கிறார்களா? ஒரு கணவராகப்பட்டவர் இருக்கிறார்களா? அந்த போர்க்களத்தில் ராமனாகப்பட்டவர் ராமனாகப்பட்டவர் ஐக்கியம் செய்து விட்டார். அம்மா அடைந்து விட்டாரா? அம்மா அழுது விட்டாரா? அப்படியா? அப்படி
அம்மா பொறுப்பவர் நீங்கள் படமே
வாலி. ஆமா, என்னுடைய அண்ணன் தண்ணி போட்டு போறாங்க. எவ்வளவு நேரம் எப்படி தெரியுமா? கீழே அடிக்க மாட்டோம். காலு காலு இடுப்பு இங்க உள்ள அடி சரிங்களா? ஏன்னா அங்க அடிச்சு பழகிட்டுறோம். யாரு வாழக்கூடிய இடம்? வானரம். வானரம்னா என்ன? அது எங்க கூட வளரக்கூடியது? என்னுடைய நண்பனுடைய மகன் அனுமான். ஆமாடா. அதனாலே கிருஷ்ணனை நேர்த்தியோடு அரசியலுக்கு வரக்கூடிய கோயிலுடைய தம்பி என்னுடைய பேர் சுக்கிரவன். இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கோ என் அண்ணனுக்குமே போட்டி. எனக்கோ ஆமா. எப்படி மாறாதா? எப்படி எப்படி தெரியுமா? அதாவது அவனுடைய மனைவியை நான் வைத்துக் கொள்வேன். என்னுடைய மனைவியை அவன் வைத்துக் கொள்வான். அந்த போட்டியில அப்படின்னு சொல்லி எங்களுடைய வழக்கம் மிருகங்களுக்கு எந்த ஒரு அதாவது இப்ப மனிதர்கள் பார்த்ததே உண்டானால் முறைப்படி நடப்பார்கள். ஆனால் முறைப்படி நடப்பார்கள். ஆமா. அதனால என்னுடைய அண்ணனை எப்படியாவது நிறுத்த வேண்டும். என்னுடைய அண்ணனை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்தோம்? அசுரர்கள் கூட்டத்தின் படைகள் வந்து கொண்டிருந்தார்கள். வானவர்களை அழிக்க வேண்டும், வானவர்களை அழிக்க வேண்டும் அப்படி என்று அசுரர் கூட்டம் வரும்போது அதிலே மிகச் சிறந்த வீரன் ஒருவன். அந்த வீரமானவன் சதிமலம் படைத்தவன் என் அண்ணனுக்கும் அவனுக்கும். என் அண்ணனுக்கும் அவனுக்கும் கண்டு போயப்பட்டது. ஆமா. தம்பி 16,000 வருடம் 16,000 வருடம் வாலியும் அந்த அசுரனும் சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சண்டை? குகைக்குள் சண்டை. ஆமா. அந்த குகைக்குள் சண்டை போட்டிருக்கும் போது அனுமனானவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த குகையினுடைய கதவை மூடினான். ஆமா. ஏன்? சுக்கிரவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும். அதனால வாலியான சாகுல 2 பேருமே செத்து போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி கதவை மூடினான். அப்படி மூடும் போது ரத்தம் நீருக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்ததே உண்டானா வாலி என்ன வாங்குறான் தெரியுமா? எவன் ஒருவன் என்னிடத்தில் சண்டை செய்தாலும், எவன் ஒருவன்
வரமா இருக்கிறான் சிவபெருமானுக்கு. அப்படி சிவபெருமானுக்கு வரமாகும் போது அந்த அசுரனுடைய வலது வாழ்விற்கு வந்துவிட்டது. அந்த அசுரன் மனிதன் வாலியாலும் ஓடிவரும் போது அந்த 16 வேடு சும்மா இருக்கணுமா நாடு? அப்பதான் ராவணனுடைய துணை வந்து இந்த கிஷ்கிந்தையை வாலி வரமாட்டான். இங்கே வாலி வரமாட்டான். இந்த நேரத்தில் தம்பி நீயாகலாம் சொல்லி எனக்கு பட்டம் சுட்டினார்கள். கிஷ்கிந்தையை பட்டம் சுட்டி நான் எப்படி ஆண்டு வருகிறேன். அப்படி கிஷ்கிந்தை எல்லாம் வரும்போது நான் என்ன சொன்னேன்? ரெண்டு கம்பம் அப்படி கிஷ்கிந்தை வரும்போது சுக்கிரவனே வருங்க, ரோஜாதி ராஜனே வருங்க, ரோஜ மாத்தாண்டனே வருங்க அப்படி என்று சொல்லி வருக 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 என்று வாழ்க வாழ்க என்று பார்க்க வேண்டும். என்ன என்ன சுத்திர நான் இந்த பக்கம் நின்றுறேன், இந்த பக்கம் நிக்கணும். நான் இந்த பக்கம் நின்றுறேன், இந்த பக்கம் நிக்கணும். என்ன பின்னாடி சுத்தணும், பின்னாடி சுத்தணும் வர புரிஞ்சாப்பா? பின்னாடி சுத்தணும் வரக்கூடாது. அப்படி ஆட்சி நடந்து வந்திருக்கும் போது நான் எப்படிப்பட்டவன்?
வரும்போது என்னுடைய அண்ணன் ஓடோடி வந்து ஐயா சுக்கிரவா நான் உயிரோடு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி எப்படா இந்த நாட்டு எடுத்து சண்டை சண்டை நடக்கும் போது என்னால அவனை அடிக்க முடியவில்லை. அவன் என்ன வரம் வாங்கிக்கிறான்? அவன் ஏழே இன்று எந்த ஒரு வீரனானாலும் எந்த ஒரு வீரனானாலும் எதுக்குடா சுந்தரா ஒரே இடத்துல நின்றா கால் வலிக்குதா? சுத்தனா கால் வலிக்கிறது இல்லையா? ஏண்டா நடந்தா கால் வலிக்கும், சுத்தனா கால் வலிக்கணும், நின்றா கால் வலிக்குமாடா? அவன் நடந்தே போறோம்னா நின்று போலான்னு நிக்கிறான். எதுக்கு நிக்கிறான்? கால் வலிக்கு ஓடி வலிச்சுட்டு அப்பா நடக்கிறான்னு இவன் நடந்தா கால் வலிக்குதுன்னா நின்றா கால் வலிக்கிறான். வரும்போது என்னடா இதெல்லாம் கிருஷ்ண கேட்டான். அப்படி சிவபெருமானிடத்தில் வரமாக்கியவன் வாடி. ஆமா, அதனால அவனிடத்தில் ஏறே நான் சண்டை செய்ததே உண்டானால் என்னுடைய வலுவானது அவனுக்கு சென்றுவிடும். அதனால ராமபிரான் உதவியுடன் மறைந்திருந்து ராமபிரான் சிக்கிரவா நீ சண்டைக்கு போ, நான் மறைந்திருந்து அனுப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி ராவணானவன் என்னுடைய பேச்சுக்கு இணங்கி மறைந்திருந்து 7 மரம், அந்த 7 மரத்துக்கு அந்தபுரமாக நின்று வாலியை குறிப்பார்த்து ராமநாதனை எய்தால் வாலி மாண்டான். அப்படி வாலி மாண்ட பிறகு வானவர் படையுடன் நாங்கள் எங்க செல்ல வேண்டும்? படையெடுத்து தென் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அதனால இன்று தினத்தில் நான் எங்க போக வேண்டும்? ஆமா, காலையில எல்லாருமே உடுத்த போறேன். இங்கே இருந்தா செருப்படி எடுக்க மாட்டாங்களா? அதனால எங்க செல்ல வேண்டும்? என்னுடைய நண்பன் யாரு? விபூஷணன். என்னுடைய நண்பன் விபூஷணன் அவரிடத்தில் சென்றதே உண்டானால் அவரிடத்தில் சென்று ராமபிரானை பார்த்து போர் கொடுக்க வேண்டும். அதனால ஆலோசனை செய்ய வேண்டும். அதற்காக எங்க செல்ல வேண்டும்? தென்லங்கை செல்ல வேண்டும். நட போலாம்.
அப்படியா? ஆமா. நானும் ராமபிரானை பார்க்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி ராமபிரானை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அந்த முகமா லட்சுமணனை மூச்சியடைய செய்தான் ராவணன். அப்படி ராவணன் லட்சுமணனை மூச்சியடைய செய்யும் போது சஞ்சீவி மலையை அனுமானவன் தூக்கிக் கொண்டு வந்து அந்த உயிரை நீக்கினார் அனுமார். அந்த நீக்கியதன் காரணமாக எழுப்பிவிட்டார்களே என்று சொல்லி ராவணன் என்ன செய்திருக்கிறார்? கும்பகர்ணனை விட்டு அவனை
மடிந்துவிடும். அதனால இந்த ஏகத்தை எப்படியாவது ராமனிடத்தில் சொல்லி இந்த யாகத்தை யார் கலைப்பது? அந்த ராமனுக்காக ஆலோசனை செய்வதற்காக எங்க செல்ல வேண்டும்? ராமனை பார்க்க வேண்டும். அவருக்கு காட்சி தந்து அவருக்கு அருள்வாளிப்பது வழக்கம். அதனால ராமபிரானை துதிக்கின்றோம். ராமபிரான் வந்தால் மற்ற வாக்கியம்.
எப்படி அமைப்பு இப்ப வந்து இலங்கையில விட்டு இலங்கையில வந்து ஆளுநராக இருக்கிறோம். அப்படி இருந்த பொழுதும் நேற்று வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் நான் எங்கிருந்து எப்படி வந்தேன் அப்படி சொல்லிட்டு இல்லையா? எங்களுக்கெல்லாம் மூதாதையாக இருக்கக்கூடிய